16 நீதிமொழிகள் 3:26 யோவேல் 3:16 நீதிமொழிகள் 3:26 ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையும் ஆட்சியும் இந்த மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த நாளிலும் தெய்வ சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்ள ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நன்றி. உமக்கு நன்றி. இப்போதும் உங்களுடைய வார்த்தையில் தியானிக்கிற வேலையில் வந்திருக்கிறோம். இந்த தியான வேலையில் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்த ஆவி இடைபடும். ஆண்டவரே, நாங்கள் உலக சத்தத்தை கேட்டு மடிந்து போனவர்கள் உம்முடைய வார்த்தையின் சத்தத்தால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு உம்மோடு இருந்து நித்தியத்தில் உம்மோடு காணத்தக்கதாக எங்களை வழிநடத்துகிற இந்த தியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். கேட்கிறவர்கள் கேட்கலாம் மாத்திரமல்ல, நாங்கள் ஒவ்வொரு கைக்குள்ளாய் காணப்பட உதவியும். இப்போது வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசனம் சொல்லுடைய அடிமை பலப்படுத்தும். வாழ்நாள் முழுதுக்கும் பிரயோஜனங்களை போதிக்கிற ஆண்டவர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் யோவேல் 3:16 நாம் தியானித்து வருகிறோம். இந்த வசனத்தை நம்ம 3 நாள் தியானிச்சுட்டு இந்த நாள் 4வது நாள் கூட அந்த வசனத்தை அப்படியும் இதில் இருக்கிற இன்னொரு பதத்தை ஆங்கில பதத்தில் நம்ம வாசித்து அதில் இருக்கிற வார்த்தை தியானிக்க போகிறோம். ரெண்டும் ஒரே அர்த்தமுடைய பதங்கள் தான். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம இந்த வேதத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற பொழுது அதில் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொல்லி வச்சுருக்கிறார். அதனால் நாம் தமிழில் ஆராய்ந்து பார்த்தவர்கள் இப்போ என்ன சொன்னால் அதே பகுதியை இந்த யோவேல் 3:16 பிற்பகுதி, கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார், காக்கிறவர் அப்படின்ற ஒரு தலையங்கத்தில் இந்த வார்த்தையை நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். இந்த பிற்பகுதியை 3:16 பிற்பகுதி ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேங்க. பட் த லார்ட் வில் பி ஹோப் ஆஃப் ஹிஸ் பீப்புள், அப்புறம் அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல். கொஞ்சம் வேறுபட்டது மாதிரி வித்தியாசமான மாதிரி தெரியும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த ஆங்கில வார்த்தையுடைய ஆங்கில வேதத்துடைய தமிழ் ஆக்கம், தமிழ் பதம் நான் இப்படி எடுத்துக்கிறேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாக இருப்பார் என்பதை கர்த்தர் தமது ஜனத்துக்கு நம்பிக்கையாயும் இஸ்ரவேல் புத்திரருக்கு பலனாயும் இருப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பட் த லார்ட் வில் பி ஹோப் ஆஃப் ஹிஸ் பீப்புள் அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல். இந்த வார்த்தையை பாருங்கள், 2 வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது இங்கே அடைக்கலம்ன்றதுக்கு அங்கே ஹோப்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இங்கே அரணான கோட்டைன்ற வார்த்தைக்கு அங்கே ஸ்ட்ரென்த்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். 2 கூட்டி கழித்து தியானித்து பார்த்தா ஏறத்தாழ ஒரே அர்த்தமுடைய வார்த்தைகள் தான். அந்த வார்த்தையை இன்றைக்கி ஆங்கிலத்தின் அடிப்படையில் நம்ம என்ன சொன்னால் தியானிக்க போகிறோம். நல்லா கவனித்து பாருங்கள். இந்த யோவேல் 3:16 முற்பகுதியை ஒரு பெரிய பாதிப்பு. என்ன பாதிப்புன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் கர்ச்சிப்பார், கர்த்தர் சத்தமிடுவார். இந்த தேவனாய் கர்த்தர், நம்முடைய தேவனாய் கர்த்தர் அவர் கர்ச்சிக்கிற பொழுதும் சத்தமிடுகிற பொழுதும் இந்த வானமும் பூமி என்ன சொன்னால் அதிரும். தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த வானமும் பூமியும் அதிர்கிறபடினால், அதாவது கர்த்தருடைய கோபத்தினால் பலத்த பெரிய சேதங்களும் பாதிப்புகளும் உண்டாகும். இப்படிப்பட்ட காலத்தில் தான் வார்த்தை சொல்லுது, ஆனாலும் தமது ஜனத்துக்கு அடைக்கலம். இப்போ ஆங்கிலத்தில் ஆனாலும் தமது ஜனத்துக்கு நம்பிக்கையாக இருப்பார். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபவுண்டேஷன் அடிப்படையான ஒரு வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.
முதல்ல நம்புகிற நம்பிக்கையில் நம்ம நினச்சி நிற்கணும். அந்த நம்புகிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகவே போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டு வர்றீங்க, வளர்ந்துட்டீங்க, இன்னும் வளரணும். வளர்ந்துக்கிட்டு வர நீங்கள் இந்த காலை பொழுதுல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லணும். எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீங்க? நான் கேட்குற கேள்வி நீங்கள் உங்களுக்கு விளங்கலை. நம்ம எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவோம்? அல்லேலூயா. ஏன் கை தூக்க மாட்டீங்க? நம்பிக்கை இல்லையா? எப்படியாவது கர்த்தர் என்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அந்த நம்பிக்கை இருக்குதா இல்லையா? அப்படி இல்லாட்டாலும் கூட இன்னைக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, உங்களை விட மாட்டார். நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்கல்ல, உங்களை விடவே மாட்டார். இதில் முதல்ல நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கை வீண் போகவே போகாது. கர்த்தர் என்னை ரட்சித்தது நோக்கம் அவரோடு வைத்து கொள்ளத்தான். அல்லேலூயா. இந்த பூமியில் அன்புக்கும் சமானத்துக்கு காரணம் கூட இருக்கிறானுங்கன்னா அவர் கூட நித்தியமாக இருக்க போகிறதுக்கு தான் இப்போ நம்ம என் கூட இருக்கிறார். இந்த பூமியில் அவர் கூட நான் இருக்கிறேன், என் கூட அவர் இருக்கிறார். இது இந்த பூமியோட முடிஞ்சு போகிற காரியம் கிடையாது. அதுக்கடுத்து மறுமை, எஸ்கட்டாலஜின்னு சொல்லுவாங்க, இந்த மகிமையின் வாழ்க்கை அல்லது மறுமையின் வாழ்க்கை. இந்த மறுமையின் வாழ்க்கையில் அவரோடு கூட நான் இருக்கிறதுக்கு தான் இப்போ அவர் கூட அவர் ஏன் கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கையை ஒரு நாள் என்ன செஞ்சிருக்காரு? நீங்கள் மறுதளிச்சிடக்கூடாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகவே போகாது. இப்போது தேவ சமூகத்தில் ஆண்டவர் இப்போ கர்ச்சிப்பார், ஆண்டவர் சத்தமிடுவார். இப்படி சத்தமிடுகிற பொழுது கம்பீரித்து கர்ச்சிக்கிற பொழுதும் இந்த பூமியிலும் இந்த வானத்திலும் பெரிய மாற்றங்கள் உண்டாகி சேதங்கள் ஏற்படும். ஆனால் அந்த சேதத்தின் நேரத்திலும் அந்த உக்கிரமான கோபத்தின் காலத்திலும் நேரத்திலும் கர்த்தர் நம்மை காக்கிறவர். ஏன்னா என் நம்பிக்கை ஃபுல்லாக, என் நம்பிக்கை முழுவதும் அவர் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் இருக்கிற வார்த்தையை நம்ம வாசிக்கிற பொழுது இந்த முதல்லையே நம்ம பின்னாடி வாசிக்கணும், வார்த்தையை தியானிக்க போகிறோம். முன்னாடி இந்த வார்த்தையை வாசிக்கணும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நம்பிக்கை குறித்து 2 பதங்கள் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எரேமியா 17:7 இந்த வார்த்தை இப்படி சொல்லப்படுது: கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. நல்லா வாசிக்கணும். நம்பிக்கை முதல் வைத்து, ரெண்டுமே நம்பிக்கை தான். முதல்ல என்ன வார்த்தை? அவர் மேல், இந்த லார்டுன்னு போட்டிருக்கோம். ஹோப் இன் த லார்ட், ட்ரஸ்ட் இன் த லார்ட்னு போட்டிருக்கோம். அப்புறம் பி ஹோப்னு போட்டிருக்கோம். அதாவது கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்குது. இந்த வார்த்தையை விளங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஈஸியான வார்த்தை. நல்லா கவனிச்சுங்க. அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஒன்று, அவரையே நம்பிக்கையாக வச்சிருக்கிற ஒன்று. எது மேன்மையான வார்த்தை? அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறேன். நல்ல வார்த்தை, இது ரொம்ப நல்ல வார்த்தை. ஆனால் அவர் தான் என் நம்பிக்கை. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை இணையாக உங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கு இன்னொரு காரியத்தை சொல்லித்தரங்க. இல்லைங்க, இந்த ஒருத்தர் இறந்துட்டார், முக்கியமான ஒரு நபர் இறந்துட்டார். அவர் 1 வருஷம் கழித்து ஒரு போஸ்ட் அடித்து விட்டுருப்பாங்க. அந்த போஸ்ட் அடித்து ஒட்டும் போது மேலே போட்டிருப்பாங்க 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி போட்டிருப்பாங்க. அப்போ கீழே போட்டிருப்பாங்க, நாங்கள் மறந்தால் தானே உங்களை நினைப்பதற்குன்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நினச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் செத்துட்டீங்க, செத்துட்டு போயிட்டார் அவர். ஆனால் இவங்க எழுதுகிறாங்க, இப்போது நான் உங்களை நினைவு அஞ்சலி செலுத்துறதுக்கு இன்றைக்கி நினைக்கணும், நான் உங்களை மறந்தால் தானே நாங்கள் நினைக்கணும். அப்போ நாங்கள் மறக்கவே இல்லை, டெய்லி நினைச்சிடாங்க, நினச்சிட்டு. அப்போ முழு நினைப்பும் அவங்க மேலே தான் இருக்குது. அப்போது 1 வருஷம் கழித்து மறந்துட்டோம், அவர் செத்துட்டார், நம்ம கூட வாழ்ந்தார், நல்லா இருந்தார், எல்லாம் செஞ்சார், அவர் செத்துட்டார், மறந்துட்டோம். 1 வருஷம் ஆகிட்டு, ஐயோ இந்த தேதி வந்துருச்சு, இன்றைக்கி அவர் செத்த நாள் நினச்சி பார்க்குறோம். இப்படி இல்லை. தேவனுடைய சமூகத்தில் ஒரு உதவி தேவை. அந்த உதவிக்காக கர்த்தரோட நம்பிக்கை வைக்கிறோம், டெம்பரரி. ஆனால் இந்த கர்த்தரே நம்பிக்கையாக வைக்கிற என்னன்னா, எப்பொழுதுமே இந்த கர்த்தர் தான், எப்பொழுதுமே இந்த கர்த்தர் தான், எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் தான். நான் நம்பிக்கை வச்சு, அந்த நம்பிக்கை வச்ச உட்பாடு கர்த்தர் பதில் தருகிறார். இப்போது என் நம்பிக்கையே அவர் தான், நான் நம்புகிற நம்பிக்கையே அவர் தான். அல்லேலூயா.
இப்போ தான் நீதிமொழிகள் 3:26 சொல்லுது, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாடி காப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிக்கி கொண்ட பிற்பாடு கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வச்சு காக்கிறது ரெண்டாவது காரியம். ஆனால் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனை சிக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சிப்பார், கர்த்தர் எருசலேமில் சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். இப்போ ஆனாலும் தமது ஜனத்துக்கு அவர் நம்பிக்கையா இருப்பார். ஹல்லேலூயா. ஹோப் ஆஃப் இஸ்ரேல். தமது ஜனத்துக்கு நம்பிக்கையா இருப்பார். தேவசமர் காத்திருக்கிற பிள்ளைகளே, தமது ஜனத்துக்கு பலனாய் இருப்பார். அப்போ இந்த தேவனாய்க்கத்தை நம்புகிற நம்பிக்கையில் நிலைச்சிருக்கிற பொழுது இவர் பலன் தந்து எல்லா தீமைகளுக்கும், போராட்டங்களுக்கும், யுத்தங்களுக்கும், இழிவுகளுக்கும், அவமானத்துக்கும், குறைவுகளுக்கும், நஷ்டத்துக்கும், உபத்திரவத்துக்கும் எல்லாவற்றுக்கும் அவர் நீங்களாக்கி காக்கிறவராக இருக்கார். நம்பிக்கையாகவே இருக்கணும். இதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கர்ச்சிக்கிற பொழுதும், கர்த்தர் கோபப்படுகிற பொழுதும், கர்த்தர் சத்தமிடுகிற பொழுதும் நடக்கிற காரியங்களை குறித்து நம்ம வாசித்து அதில் வருகிற பாதிப்பை குறித்து பார்த்துட்டு இந்த பாதிப்பில் கர்த்தர் எப்படி செயல்படுகிறார், இப்போ சபைக்கு எப்படி செயல்படுகிறார் என்பது குறித்து நம்ம சொன்னால் தியானிக்க போகிறோம். இப்போது ஏசியா 30ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம், 31ஆம் வசனம், 32ஆம் வசனம் வாசிங்க. ஏசியா 30 மேலே வாசிங்க. தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல்மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன் மேல் சுமக்கும் ஆக்கினை தண்டம் செல்லும் இடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதினுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சத்தமிடுற போது பாருங்க நடக்கிற சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுது. நம்ம யோவேல் 3:16 அந்த முற்பகுதியில் இருக்க வார்த்தையின் அடிப்படையில் வாசிக்கிறோம். கர்ச்சிப்பார், சத்தமிடுவார் வார்த்தையை வாசிக்கிற பொழுது இந்த தேவன் சத்தமிடுகிற பொழுது இப்போ அசீரியன் இந்த ஏசியா தீர்க்கதரிசன காலத்தில் அல்லது எசேக்கியா ஆட்சியர காலகட்டத்தில் பெரிய வல்லரசாக திகழ்ந்தது அசீரியர்கள். பக்கத்தில் இருக்கிற அம்மோனியர், மோவாபியர் இவர்களாம் சாதாரண எதிரிகள். அதுக்கடுத்து சீரியர்கள் கொஞ்சம் பலமுள்ள எதிரிகள். அதுக்கடுத்து அசீரியர்கள் ரொம்ப வல்லரசாக இருந்தவர்கள். அவர்கள் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங். அந்த காலத்தில் பெரிய ராஜ்யமாக இருந்து எல்லாத்தையும் மடங்கடிச்சிட்டு வந்தவங்க. இப்போ இவங்க எருசலேமுக்கு வரமா, இவங்க இஸ்ரேல் தேசத்துக்கு வரமா பயங்கரமாக எதிர்த்து நிற்கிறாங்க, போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஏசியாவோடு பேசுகிறார். உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலினாலும் பெருவெள்ளம் கல்மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அசீரியன் மேலே காண்பிப்பார். எப்போ? நான் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு கர்த்தரையே தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அசீரின் மேல் அல்லது சத்ருவின் மேல், என்னுடைய எதிரி மேல் அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். அப்பொழுது தண்டாயத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினால் நொறுங்குண்டு போவான். கர்த்தருக்கு சொல்ற பூமி அதிரும் அவருடைய சத்தத்தினால், வானம் அதிரும் அவருடைய சத்தத்தினால். இப்போ அசீரியன் என்ன ஆகுனா நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடம் எங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். இந்த சத்தம் தான் யுத்தம் செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இன்னுமா அதே ஏசியா 66 6ஆம் வசனத்தை வாசிங்க. நகரத்தில் இருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்தில் இருந்து சத்தமும் கேட்கப்படும். அவர் தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற, இந்த கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படுகிற பொழுது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் அது. ஹல்லேலூயா. இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா இது கர்த்தருடைய சத்துருக்கள், நம்முடைய சத்துருக்களை அவங்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற சத்தம். திரும்பமா 14, 15, 16 வசனங்கள் வாசிக்கும் பொழுது இந்த சத்தம், நீங்கள் அதை காணும்போது உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில்
அவருடைய சினமும் அறியப்படும். இந்த கடைசி பகுதி. அடுத்து 15 வசனம் 16 வசனம். இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார். பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தத்தினால் உண்டாகிற பயங்கரமான பலத்த கிரியைகள் நமக்காக கர்த்தர் சத்ருவோடு கூட செய்கிற யுத்தங்கள், இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கிற பொழுது கர்த்தர் கர்ச்சிப்பினாலும் கர்த்தர் தமிழ் சத்தத்தினாலும் அவர் பயங்கரமான காரியங்களை சத்துருக்கள் நடுவில் செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை குறித்து வாசிக்கிற பொழுது ஏற்கனவே இறைமையை 10 நம்ம இதோடு சேர்த்து தியானிச்சுட்டு வரோம். அதில் இறைமையை 10 வாசிக்கிற பொழுது இந்த வசனத்தில் இப்படி சொல்லி பாருங்க. தெய்வம் இந்த பூமி எப்பெல்லாம் அதிருது? சத்தத்தினால அதிருது. இப்போ சத்தத்தினால அதிர்கிற பூமி அவர் கோபப்படுகிற பொழுது என்னச்சுன்னா அதிரும். தேவசனம் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த இறைமை 10 சொல்லப்படுற இந்த கோபம் 3:16 யோவேல சொல்லப்படுகிற அவனுடைய சத்தம், இந்த 2 சேர்ந்து வானமும் பூமி அதிர்கிற பொழுது எங்கும் சேதங்கள், எங்கும் பொல்லாங்கு நடக்கும். இப்போ உலகத்தின் மக்கள் என்ன செய்கிறாங்க? உலகத்தார் என்ன செய்கிறாங்க? அதுக்கடுத்து கர்த்தர் நம்பிக்கை வச்சிருக்கிற அல்லது கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்க நாம் என்ன செய்கிறோம்? இது 2 வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 12 கொஞ்சம் 17 வரைக்கும் கொஞ்சம் சுத்தமாக வாசிக்க வைப்போம். வெளிப்படுத்துதல். 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்வது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புத்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளையும் கண்மலைகளையும் ஒழித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். அந்த இறைமை 10 அவருடைய கோபம், இறைமை யோவேல் 3:16 அவருடைய சத்தம், இது 2 சேர்ந்து நடக்கிற காலகட்டங்களை குறித்து வெளிப்படுத்தின விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் பயங்கரங்கள் நடக்குது. இந்த காலகட்டத்தில் உலக மக்கள் என்ன செய்கிறாங்களாம்? பர்வதங்களையும் கண்மலையையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனமே வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். நல்லா கவனிச்சு கேளுங்க. இங்கே ஆட்டுக்குட்டியானவர் குறித்து வேதம் சொல்லுது. இந்த ஆட்டுக்குட்டியான கொடுத்து யோவான் சொல்வது என்ன சொன்னார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த தேவ ஆட்டுக்குட்டி இப்போ நியாயாசனத்தில் உட்கார்ந்துட்டாருன்னா இவர் உக்கிரகமாக இருக்கிறார். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, பர்வதங்களையும் கண்மலையிலும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனம் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியுடைய கோபத்திற்கும் ரட்சிக்கிறவர் தேவாட்டுக்குட்டியானவர். இப்போ இவர் பயங்கர கோபத்தில் இருக்கிறார். இவருடைய உக்கிரத்தினால ஜனங்கள் ஒளிஞ்சிக்கிற பார்க்குறாங்க. அதனால அவங்க அறிக்கை செய்கிறாங்க, கண்மலையிலையும் பருவங்களையும் பார்த்து எங்கள் மேல் விழுங்க, ஆட்டுக்குட்டியுடைய கோபம் வந்துருச்சு, எங்களால் தப்பிக்கவே முடியாது. இப்பேற்பட்ட பயங்கரமான காலம். இந்த காலத்திலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமாக இருப்பார், தமது ஜனத்துக்கு நம்பிக்கையாக இருப்பார். நான் நம்புகிற நம்பிக்கை எப்பொழுதும் என்னை பாதுகாக்கும், என்னை எப்பொழுதும் விடுதலையாக்கும். இப்போ தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது அவனுடைய சமூகத்தில் எப்படி கர்த்தர் இவர்களை பாதுகாக்கிறார் அப்படின்னு வாசிக்கிற பொழுது பாருங்கள். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 முதல். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும்
கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் புதுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் 7ஆம் அதிகாரத்திலையும் 14ஆம் அதிகாரத்திலும் 1,44,000 பேர் ஒரு லக்கம் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு குறிப்பிட்ட கூட்டம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த கூட்டம் இஸ்ரவேலர்கள் அல்லது யூதர்கள். இது இல்லாமல், இந்த இஸ்ரவேலர் அல்லாமல் இன்னும் ஒரு பெரிய திரள் கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தோட பெரிய எண்ண முடியாத ஒரு பெரிய திரள் கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை குறித்து தான் நம்ம வாசித்துக்கிட்டு இருக்கிறோம். இவங்க யாருன்னு சொல்லிக்கிறீங்கன்னா, சகல கோத்திரங்களும் ஜனங்களையும் பாசைக்காரலும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாய் ஜனங்கள். இவர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறார்கள், கையில் குருத்தலை பிடித்திருக்கிறார்கள். இப்போ சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டி முன்னே நிற்கிறாங்க. நின்றுட்டு அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களில் உண்டாவதாக, ஆமென் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்ன இந்த தரிசனத்தை பார்க்கிற யோவான், மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இப்போ யோவான் பாருங்க பதில் சொல்றாரு. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவசம்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அவர்கள் கண்மலையையும் பர்வதங்களையும் பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்பார்கள். நம்பிக்கை கொண்டிருக்கிற ஜனமோ சிங்காசனத்துக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக குருத்தோலையில் பிடித்து கொண்டு வெள்ளையங்களை தரித்து கொண்டு அவருக்கு மகிமையை செலுத்துவதாய் காணப்படுவார்கள். இப்போது மகிமையை செலுத்துறவர்கள் யார் சொல்லி தூதன் யோவான்கிட்ட கேட்குறாங்க. அப்போது யோவான் தெரியலன்னு சொல்லிட்டான். அந்த தூதனே பதில் சொன்னான். அப்படி பதில் சொல்லும்போது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். என்ன வார்த்தை சொல்லப்படுறது? இவங்க யாரா? அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பாடுகளும் உபத்திரமும் போராட்டம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நீங்கள் கரெக்டாக பாருங்கள். 6 அன்னைக்கு வெளியேற நேரத்தில் குடி தண்ணீர் வரும். குடி தண்ணீர் விட்டு அப்புறம் அடுத்து எப்போ வரும் சொல்லி தெரியாது. நீங்கள் 6 அணையை முழுசு அட்டன் பண்ணிங்கன்னா குடி தண்ணீர் என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். அல்லது குடி தண்ணீரை பிடிச்சா 6 பகுதியில் அட்டன் பண்ணணும். இப்போது தண்ணி இல்லாமல் பாடுபட்டிங்கன்னா அது ஒரு உபத்திரவம். சின்ன காரியத்தை சொல்கிறவங்களுக்கு தான் இது ஒரு உபத்திரவம். நீங்கள் 6 அன்னைக்கு வர நேரத்தில் உங்களை தேடி உங்கள் விருந்தினர், நெருக்கமான ரொம்ப வேண்டப்பட்ட உறவினர் வந்துட்டார். நீங்கள் அவங்களையும் சேர்த்து 6 அன்னைக்கு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. அவங்கள விட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு பகை உண்டாகும். இப்போது அது நிமித்தம் உங்களுக்கு ஒரு போராட்டம், ஒரு பாடு, ஒரு நெருக்கம். இப்போது உங்கள் கணவன் ரட்சிக்கப்படல, அல்லது உங்கள் மனைவி ரட்சிக்கப்படல, உங்கள் குடும்பத்தில் முக்கியமான நபர்கள் ரட்சிக்கப்படல, உங்கள் குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போடுற அவங்க தான் குடும்பத்தை நடத்துகிறவங்க, அவங்க உங்களை தடை செய்கிறாங்க, உங்களால் மறுத்து பேச முடியல. இப்போ இந்த போராட்டத்தின் நடுவிலும் இந்த உபத்திரவத்தை நீங்கள் சகித்து கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை பின்பற்றி வரீங்க. பார்த்தீங்களா? வேதம் சொல்லுது இதை விட பயங்கரமான போராட்டங்கள் உண்டு. வேதத்தில் நீங்கள் வெளிப்படுத்தின எபிரேய நிருபத்தில் நீங்கள் வசனங்கள் வாசித்து பார்க்கும்போது இதில் பயங்கர கொடுமைகளை அனுபவித்தாலும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாம் உபத்திரவங்களை
சகிச்சு தாண்டி ஜெயிச்சு வந்தாங்க. சிலர் என்ன செஞ்சிட்டாங்களாம், உபத்திரவங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து நித்தியமான அந்த ஜீவனுக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக இந்த உபத்திரவங்களுக்குள்ள தங்களை அர்ப்பணித்து அந்த உபத்திரவத்திலே செத்தும் போனாங்க, மடிந்தும் போனார்கள். இவங்களைத்தான் வேதம் சொல்லுது, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, மிகுந்த உபத்திரவம். நாம் கர்த்தருக்காக எந்த உபத்திரவத்தை சகிக்கிறோம்? சபை இன்னைக்கு கர்த்தருக்காக கொஞ்சம் உறக்கத்தை நம்ம தள்ளி வைக்கிறோமா? தம்பிகள் தீர்மானம் பண்ணிடுங்க, அடுத்த வாரத்தில் முதல்ல நிற்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்துக்கிற பிள்ளைகளே, நாம் நேசிக்கிற அந்த காலை பொழுது இது கர்த்தரை நேசிக்கிறார். நாம் உலகத்துக்காக அல்லது சரீர சுகத்துக்காக காலை பொழுதில் என்ன சொன்னால் நல்லா நித்திரை பண்ணுறோம். ஆண்டு சமூகத்தில் எக்காரணம் கொண்டும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் இந்த பூமியில் வாழ்கிற அந்த ஒரு சில வருஷங்கள் தான். 70 வருஷம் பலத்தின் மீது 80 வருஷம் இன்னும் சஞ்சலத்தின் மீது அவங்க வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். 100 வருஷம் 120 வருஷம் வாழ்ந்தாலும் சரி. ஆனால் அந்த வாழ்கிற வாழ்நாளில் உபத்திரவத்தை சகிச்சிட்டோம்னா நித்திய மகிழ்ச்சியில் கர்த்தரோடு கூட சேர்ந்து நம்ம என்றென்றைக்கு வாழ முடியும். அல்லேலூயா. மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவங்க தான் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார்கள். இவர்களை குறித்து வேதம் சொல்லி பாருங்க, இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனம் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்கு உள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாயிலும் உஷ்ணமாவது இவர் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனம் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவதண்ணியுள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமையுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அப்போ தேவசமரை காத்திருக்க தேவ பிள்ளையிலே நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய சத்தம் இப்போ உக்கிரமாக எழும்புது. அந்த காலகட்டத்தில் நம்பிக்கையாக இருக்கிற ஜனங்களுக்கு அவர் காக்கிறவராக இருந்து காத்துக்கொள்ளவராக இருக்கிறார், பலனாக இருந்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அதே காலகட்டத்தில் நம்பிக்கையாக இருந்த நம்மை எல்லா பாடுகளும் உபத்திரவும் நீங்களாக்கி விடுவித்து செம்மையான வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவசமத்தில் நம்ம வாசித்தோம், நீதிமொழியின் புத்தகம் 3:24 வாசித்தோம். கர்த்தரும் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பா. நான் திரும்பி சொல்கிறேன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தல் முதல் படி, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மேல் படி. இந்த மேல் படியில் நம்ம வந்து சேரணும். ஏன்னு சொன்னீங்கன்னா, எப்போ பாடு வருதோ, எப்போ ஊத்துறதோ அப்போ மட்டும் கர்த்தரை தேடுகிற ஒரு பழக்கம் இருக்கவே கூடாது. எப்போவுமே அதான் அந்த நான் சொன்னேன், இந்த போஸ்ட் அடித்து ஓட்டுற சொன்னேன், எப்போவுமே நம்ம கர்த்தரை நம்பிக்கொண்டே இருக்கணும். இதான் கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். இவன் அந்த எரேமியா 17:7 அப்படி சொல்லிட்டு 17:8 எரேமியா இந்த வார்த்தையை எப்படி நிறைவேற்றார் பாருங்க. இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? இந்த கர்த்தரையே நம்பிக்கையாக வச்சிருக்கோம். எப்படிப்பட்டவங்களா இருப்பான்? 17:8 அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் விடுகிறதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரெண்டு எதிர்ப்பதமான காரியங்களை சொல்றார் பாருங்க. தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிற இந்த ஒரு கர்த்தரை நம்புகிற மனுஷன், இவனுக்கு உஷ்ணம் வந்தாலும் இலை உதிராதிருக்கிற பச்சையான மரத்தை போல் இருப்பானா. அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்றோம். உஷ்ணம் வந்துருச்சு, கோடை காலம் வந்துருச்சு, என்ன ஆயிரும்? கோடை காலத்தில் என்னச்சிரும்? இலைகள் உதிர ஆரம்பிச்சிரும். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும், அடுத்து மழை தாழ்ச்சியான வருஷத்திலும். கோடை காலம் என்பது வருஷத்தில் ஒரு தடவை வருகிற கோடை காலம், உஷ்ண காலம். பஞ்சகாலம் மழை இல்லாமல் மொத்தத்துக்கு இந்த வருஷம் மழை இல்லை, அடுத்த வருஷம் மழை இல்லைன்னா அதான் பஞ்சகாலம். அது மழை தாழ்ச்சி. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி
தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு சில வருஷங்கள் கூட மழை பெய்யாட்டால் கூட இந்த பனை மட்டும் என்ன செஞ்சிடும், அந்தந்த நேரத்தில் நொங்குக்கு தந்துடும் பனை, அதனுடைய பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வேதம் சொல்லுது நீதிமான் பனையை போல். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லி பாருங்க, மழை தாட்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இதுதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன், கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன். இந்த கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் இவன் யார், எப்படிப்பட்டவன் பண்ணினா, இவன் என்ன நடந்தாலும் சரி இந்த கர்த்தரை தான் நம்புவான். பாடுகள் வந்துருச்சா கர்த்தரை நம்புவாங்க. பாடுகள் உக்கிரம் கூடிருச்சா, என்னையா இந்த கர்த்தரை நம்பி ஒரு புண்ணியம் கிடையாது இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நம்புகிற நம்பிக்கையில் இடறிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த பாடுகள் மேலும் பெருகிற பொழுது இந்த பாடுகளின் உச்சத்திலும் கர்த்தர்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதாவது கடந்த நாட்டில் தியானித்தோம், யோபுவின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு, 15 வசனம். அவர் என்னை ஆண்டுடைய வார்த்தையை பாருங்க. யோபு பக்தர் சொல்கிறாரு, என்னைய இவ்வளோ உபத்திரவத்துக்குள்ளே நான் வந்துட்டேன், நான் கடந்து வந்துட்டேன், இனின கிளைமேக்ஸ் என்னது, சாவு தான். நான் செத்தாலும் ஆமாம் இவரே செத்துட்டார், அப்புறம் எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? மறுமையும் குறித்து அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. நான் புலம்பவே மாட்டேன், நான் எதிர்த்து பேசவே மாட்டேன், நான் செத்தாலும் என்னை கொன்று போட்டாலும் அவர் தான் நம்பிக்கை. அல்லேலூயா. இந்த நம்பிக்கையாக இருக்க போய் தான் 42 அதிகாரத்தில் அவருக்கு ரெட்டிப்பான நன்மை கிடைச்சிச்சு. ஸ்தோத்திரம். இந்த கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. யோபு 42 கடைசி 2 வசனம் 16 17 வசனம். 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 கர்த்தருக்கு சொன்னது. யோபு இடையில ஒரு நாள் சொன்னார், என் பல்ல மூடுறதுக்கு கொஞ்சம் தோல் மாத்திரம்தான் இருக்குது, என் எலும்பு மூடு கொஞ்சம் தோல் மாத்திரம்தான் இருக்குது, முற்றிலும் என் சரீரம் நினைச்சிருச்சு, அப்படி அவன் செதஞ்சிருச்சு, ஒன்றுக்குள்ள போயிடுச்சு, இப்போ எனக்கு சாவுதான், ஆனால் செத்தா நான் நம்பிக்கையாக தான் இருப்பேன். இப்படி சொன்ன யோபு தான் திரும்பி அதே மனைவியோடு வாழ்ந்தார், 10 பிள்ளைகளை திரும்ப பெற்றார், திரும்பமா 140 வருஷம் நினைச்சிட்டார். இவைகளுக்கு பின்பு ஓட்டு வசனம், இவைகளுக்கு பின்பு 140 வருஷம் உயிரோடு இருந்தார், 4 சந்ததியை பார்த்தார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனுக்கு இந்த பூமியிலும் பலன் உண்டு, மறுமையிலும் பலன் உண்டு. அதில் கடைசி வசனம், பூரண வயதுள்ளவனாய். அல்லேலூயா. இந்த தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க தேவ பிள்ளைகளாக இருக்க நாம இந்த யோபுவின் நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையோ அதை காட்டிலும் மேலான நம்பிக்கை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன்? யோபு இயேசுவை தெரியா, ஆனால் அவர் சொல்லிட்டார், நம்மளை விட அவர் பயங்கரமாக ஒரு வெளிப்பாடோடு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் சாகலையா, அவர் உயிரோடு இருக்கிறார். ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் பிறப்பு தெரியும், எல்லா தெய்வங்களுக்கும் இறப்பு தெரியும், ஆனால் என் தெய்வம் அவர் மரித்தார், ஆனால் சதாகாலம் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்றும் அவருடைய கல்லறை திறந்த வண்ணமாக இருக்குது. ஆமென். உயிரோடு இருக்கிறவர். இந்த வெளிப்பாடு அந்த காலத்தில் வாழ்ந்த கிமுல ஏறத்தாழ 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த யோபுக்கு இந்த வெளிப்பாடு இருந்தது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தேவ சமூகத்தில் இந்த அசீரியன் காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எசேக்கியா காலத்தில் இந்த அசீரியர்கள் சனகிரிப், அவனுடைய தூதர்கள் ரப்சாக்கே, இவங்கெல்லாம் வந்து எருசலேமை முற்றுகை போட்டு பயங்கரமாக பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது முற்றுகை போட்டு எருசலேமை பிடிக்கிறதுக்கு ஆயத்தம் எடுக்கிற பொழுது இப்போ எசேக்கியா என்ன செய்யணும்னா, ஜனங்களெல்லாம் திடப்படுத்தி ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தை சொல்லி, கர்த்தர் நம்மை விடுவிப்பார், கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க அப்படின்னு மக்களை என்ன சொன்னா தேற்றுக்கிறான், திடப்படுத்துகிறான். இந்த திடப்படுத்தின வார்த்தையை
ஒற்றர்கள் போய் என்ன செஞ்சாங்க, முற்றுகை போட்டிருக்கவங்களும் போய் சொல்லி கொடுத்துட்டாங்க. எப்படி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் அப்படி சொல்லி எசேக்கியா ஜனங்களுக்கு சொல்லி, சிப்பாய்களுக்கு சொல்லி, வீரர்களுக்கு சொல்லி திடப்படுத்தி வச்சிருக்கிறான் அப்படி சொல்லி போய் அங்கே சொல்லி கொடுத்துறாங்க. இப்போது சத்துரு பேசுகிறான் பாருங்க. இந்த சத்துரு பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். 36 ஏசாயா திருப்புஸ்தகத்தில் ஏசாயா 36 14 15 எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். யார் சொல்கிறா? ரப்சாக்கே சொல்கிறான். எதிர்நாட்டு படை தளபதி சொல்கிறான். ஸ்தானாதிபதி ஒருத்தர் சொல்கிறான். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். ஆ, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதீர்கள் என்று ராஜா சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா? கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி எசேக்கியா சொன்னதை நீங்கள் என்ன செய்யுங்க, நம்பாதீங்க. சத்துருவுக்கு தெரியுது கர்த்தர் மேலே எசேக்கியா நம்பிக்கை வச்சிருக்க சொல்லி, எசேக்கியா தம் ஜனங்களை கர்த்தரை நம்ப பண்ணுதான்னு சொல்லி சத்துருக்கு தெரியுது. சத்துரு இதை வந்து என்ன சொன்னான், எடுத்துக்காட்டா சொல்கிறான். கர்த்தரை நம்ப பண்ணுவான், ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தரை நம்பாதீங்க. எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. அடுத்தபடியாக 37 10 வாசித்து பாருங்க. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. வசனத்தை பார்க்குறீங்களா? நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை ஏமாற்ற விடாத. நம்முடைய தேவன் நம்பி இருக்கிறவங்க நம்ம ஏமாற்றுவாரா? ஒரு நாள் ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா. நான் நம்புகிற தேவன் கண்மலையானவர். நான் நம்புகிற தேவன் அவர் கடைசி வரைக்கும் காக்க வல்லவர். ஒரு நாள் அவர் என்னை ஏமாற்றவே மாட்டார். அதான் ஆரம்பத்தில் சொன்னோம், நம்பிக்கை வீண் போகாது. நான் நம்புகிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. கத்திரி சொல்ல இப்போ அவனுடைய வார்த்தை வாசி 37 36 38 வரைக்கும் இவங்க நம்பியிருந்த நம்பிக்கைக்கு பதில் எப்படி கிடைச்சிட்டு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அசீரியாவின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோயின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரத்சேரும் அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரேத்தோன் அவன் பட்டயத்திற்கு வந்து அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கவனிக்கிற பொழுது 37:10 உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. தேவனை குறிச்சே உன் தேவன் உன்னை ஏமாத்தோன்னு சொன்னால், இப்போ அவனுடைய ராஜாவுக்கு நடந்த சம்பவம், அவனுடைய ராஜ்யத்தின் சிப்பாய்களுக்கு நடந்த சம்பவம் இப்போ நம்ம வாசித்தோம். என்ன நடந்துச்சு? நம்ம ஏசியாவில் வாசித்து பார்த்தீங்களா? ஒரு வசனம் 30 66 ஒரு வசனம் வாசித்து பார்த்தீங்களா? அசீரியன் நொறுங்குண்டு போவான். அப்பொழுது 30-31 அப்பொழுது கண்டாயத்தினால் அடித்த அசிரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தருடைய சமுதிரம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய சத்தத்தினால் நடக்கிற காரியங்களை குறித்து தியானிக்கிற பொழுது, இந்த எசேக்கியா காலத்தில் நடந்த எசேக்கியா ராஜா காலத்தில் நடந்த ஒரு அசீரிய ராஜாக்களுக்கு அல்லது அசீரிய ராஜா படைகளுக்கு நடந்த சம்பவம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நைட்டில் 1,85,000 பேர். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த ஊரில் எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? இதில் ஏறத்தாழ ஒரு 3/4 பேர் ஒரு பகுதியில் வரிசையாக செத்து கிடந்தா எப்படி இருக்கும்? என்ன ஆகும்? அப்பேற்பட்ட திரள் கூட்டமான ஜனங்க 1,85,000 பேர் செத்து கிடக்கிறாங்க. கர்த்தருடைய ஒரே ஒரு தூதன். தேவசர் காத்திருக்கு தேவ பிள்ளைகளே, இதைத்தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு நம்பிக்கையாக இருப்பார். இஸ்ரவேல் புத்தருக்கு பலனாக இருப்பார்.
இவர் தான் தம்முடைய சத்தத்தினால கோபத்தை உண்டாக்குறவர். இவர் தான் தம்முடைய சத்தத்தினால் யுத்தங்கள் நடப்பிக்கிறவர். இவர் தான் பலனாக இருந்து சத்துருக்களுக்கு பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஒரு நாளும் இந்த தேவன் நம்மை கைவிட்டதே இல்லை. அவன் சொன்னான், உன் தேவன் உன் கர்த்தர் உன்னை எத்த ஒட்டாதே. என்னைக்கு என் தேவன் என்னை ஏமாத்தினார்? சொன்னவனை தான் அடித்தார் ஆண்டவர். சொன்னுடைய படைகளை தான் அடித்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அவன் சொல்லும்போது சொல்கிறான் பாருங்க, அசீரியர் ராஜாக்கள் எந்த தேவர்களாவது அசீரியர் ராஜாக்களை கீழ்ப்படுத்தினது உண்டான்னு கேட்குறான். ஏன்னு சொன்னால் எல்லார போல நினச்சிட்டு அவன் பேசுறது கர்த்தரையும் நினச்சி பேசுகிறான். ஆனால் எல்லா தேவர்களைப் போல கர்த்தர் அல்ல. அவர் மகத்துவமானவர், அவர் மகிமையின் ராஜா, அவர் யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் பராக்கிரமர். இந்த தேவனுக்கு முன்பாக யாரும் வீராப்ப பேச முடியாது. ஒரு நாள் வீராப்ப பேசின கோலியாத்தை சாதாரண சின்ன பையனுச்சுன்னா ஒரே ஒரு சின்ன கூழாங்கலை வச்சு ஒரு அடி தான் அடித்தான். அல்லேலூயா. நெத்தியில் அடித்தான். கர்த்தர் அவனை பெடையில் அடித்து குப்புறாக்கில் விட வச்சிட்டார். அல்லேலூயா. தேவசனம் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நாட்டில் அவனுடைய வார்த்தையை வாசிக்கிற நாம அவனுடைய சொந்த இந்த வார்த்தையில் வாசிக்கிற பொழுது எப்படிங்க இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தரின் நம்பிக்கையாக இருக்கிற பொழுது 2 ராஜாக்கள் 18:5 இந்த எசேக்கியாவுடைய நம்பிக்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. இவனுக்கு முந்தி தாவீது இருந்திருக்கான். அப்போ தாவீதையும் பீட் பண்ணிட்டான், தாவீதையும் முந்திட்டான். இவனுக்கு பின்னாடி இவன் வர்றான், யோசியா வர்றான். அப்போ யோசியாவும் பீட் பண்ணிட்டான். நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆனாலும் இந்த எசேக்கியா தன்னுடைய வாழ்வில் கரெக்டாக கடைசியில் ஒரு தவறு செஞ்சிட்டான். எந்த காரணம் கொண்டும் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்கள் யோபு பக்தர் போல கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்பிக்கையாக இருக்கும். அல்லேலூயா. ஏன் சொன்னீங்கன்னா, சில நேரத்தில் மேட்டிமைகள், சில நேரத்தில் பெருமைகள், நீங்கள் நம்ப 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 உங்களுக்கு நன்மைகள் பெருகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் பொருளாதாரம் பெருகிக்கிட்டே இருக்கும். இப்படி பொருளாதாரம் ஆசீர்வாதம் பெருகும்போது நீங்கள் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகிறதுக்கு அது உங்களை வழி நடத்தும். ஆனால் எக்காரணம் கொண்டும் அது ஜீவன் ஆகாது. ஐஸ்வர்யம் பெருகினால் அது ஜீவன் அல்ல. ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் பெருகும்போது மனுஷனுடைய கண்களும் மனுஷனுடைய இறுதியும் அதில் பதிக்கப்படும். அப்போ தேவனை மறக்க செய்யும். எக்காரணம் கொண்டும் அது நமக்கு ஜீவனை கொடுக்கவே கொடுக்காது. அப்போ தேவசம் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கணும். இவன் தான் பாக்கியவான். இதை வார்த்தை வாழ்ந்தோம்னா நிச்சயமாக கர்த்தர் சொன்னால் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். இப்போ தொடர்ந்து நம்ம இந்த வசந்த வாசித்து முடிக்க போகிறோம். எபிரேயர் 3:14 வாசிங்க. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை கடைசி வரைக்கும் வச்சிருக்கணுமா? அப்படி வச்சிருந்தா தான் நாம் கிறிஸ்துவத்தில் பங்கு பெற முடியும். பல வருஷங்களுக்கு முன்னதாக நம்ம வருஷம் வாக்குத்தத்தமாக தியானித்த ஒரு நன்மையான ஒரு வார்த்தை, நாம் கிறிஸ்துவிட்ட பங்கு பெற்றுக்கொள்ளணுமா? நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்படும் போது எப்படி கர்த்தர் மேலே ஒரு விசுவாசம், கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்துச்சோ அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாவீது எப்படி ஆண்டரை விசுவாசிக்க தொடங்கினானோ அவன் கடைசி வரைக்கும் விசுவாசித்தான், கடைசி வரைக்கும் நம்பினான். சாகிற தருவாயிலும் கூட தன்னுடைய குமாரனுக்கு ராஜ பட்டத்தை கொடுத்து அவனை சிங்காசனம் ஏற்றி வச்சு அவனுக்கு சொல்கிற அறிவுரைகள் என்னென்னா, எப்படியாவது கர்த்தரை மட்டும் நீ நினைச்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய கற்பனையில் நீ நினைச்சிட வழி விளைகிறவே கூடாது. இதைத்தான் சொல்கிறான். அப்போது அவன் என்னைக்கு கர்த்தரை விசுவாசிக்க தொடங்கினானோ, என்னைக்கு அவனுடைய ஜீவனை பூமியிலேருந்து அவன்
பிரிந்து சரீரத்திலேருந்து அந்த ஜீவன் பிரியுதோ அந்த நாள் வரைக்கும் கர்த்தர் மேலே வச்ச நம்பிக்கையில் அவன் குறைபடவே இல்லை. அதனால தான் வேதம் முழுக்க புதிய ஏற்பாடு முழுக்க ஆண்டவர் இயேசு உட்பட எல்லாருமே தாவீதை போற்றுகிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு கர்த்தர் மேலே முழு நம்பிக்கை, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டது ஒரு மனுஷன். நாமும் தேவனுடைய சமூகத்தில் முழு நம்பிக்கையாக கொண்டிருப்போம். இந்த கர்த்தரை மட்டும் ஒரு நாள் விட்டுற வேண்டாம், கடைசி வரைக்கும் காக்க வல்லவர். இந்த கர்த்தரை நம்புவோம். அவரே நமக்கு பலனாயிருப்பார், அவரே நமக்கு அடைக்கலமாயிருப்பார், அவரே நமக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். இவர் தாமே என்றடிக்கும் சதா காலம் நம்முடைய இருக்கக்கூடினால் அவரை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் சமயம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமை மாட்சியும் நல்ல தெய்வமே, நீங்கள் கொடுத்த இந்த புதிய நாளில் தெய்வ சமயம் நாங்கள் காத்திருந்து ஆவில் பலப்பட உதவி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோவில் 3:16 நாங்கள் வாசித்து தியானிக்க உதவி செய்த ஆண்டவர் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்றும் அப்பொழுது கர்த்தர் பலனாய் இருப்பார் என்று சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தையின் பொருளை மறைபொருளை எங்களுக்கு விலைக்கு காண்பித்தற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவஸ்தம் இருக்கிற நாங்கள் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவருந்தும் நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருக்க உதவி செய்யும். கிறிஸ்துவின் பங்கை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இப்பொழுது மாண்ட வார்த்தையை சொன்ன வார்த்தையை கேட்ட எங்களை ஒவ்வொரு தாழ்த்து ஒப்படைக்கிறோம். அப்படி வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களுக்கு நம்பிக்கையாக இருந்து பலனாக இருந்து நடத்தும் பெரிய காரியம் செய்யும். நாங்கள் கிறிஸ்துவின் பங்கை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷ சமாதானத்தால் நிரப்பி அனுப்பும். கர்த்தர் நாமம் மாத்திரம் மையப்படட்டும். தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற தேவனுடைய சபையில் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்களில் தேவனுடைய சபையில் அதிகமாக காத்திருந்து பலப்பட உதவி செய்யும். எல்லா ஆறுதல் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நடத்தும் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வறுமையாக்குறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.